நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். 12,000 பேர்த்த லிட்ரலாக 12,000 பேர்த்த மாஸ் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க ஆரக்கல்ல. ஐடியில் தான் நானும் ஒர்க் பண்ணுறேன். பேசிக்காக காலையில் எழுந்தோடனே நம்ம வந்து அந்த அன்னைக்கு டாஸ்கெல்லாம் நாங்கள் அந்த மெயில் பார்த்து தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒரு மெயில் எடுத்து படிக்கிறப்போ உங்களுக்கு வேலையே இல்லைன்னு வருது. எப்படி தான் இருக்கும் உங்கள் மனநிலைமை யோசிச்சு பாருங்களேன். சத்தியமாக என்னால் இமேஜினே பண்ண முடியல. அவங்க டார்கெட் பண்ணது எல்லாமே வந்து மிட் லெவல் சீனியர் லெவல் எம்ப்ளாயீஸ் தான். யோசிச்சு பாருங்களேன். அவங்க எல்லாருக்கும் சர்வசாதாரணமாக நான் ஒரு அப்ராக்ஸாக சொல்கிறேன், எப்படி ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே தான் வாங்குவாங்க. காலையில் எழுந்து பார்த்தனையும் இந்த மாதிரி ஒரு வேலை இல்லைங்கிறப்போ அவங்க அந்த அளவுக்கு அமௌண்ட் வாங்கினாலும் அதுக்கு தகுந்த கமிட்மெண்ட்ஸும் வச்சுருப்பாங்க அவங்க லைஃப்பில். கரெக்டாக? ஸோ அதை வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்னு நினச்சா எனக்கு உண்மையிலுமே தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. இதில் நம்ம எப்படி நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுனா, லைக் வி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆர் பேசிக். நம்மளோட இம்பல்சிவ் பையிங்லாம் குறைச்சிட்டு, தேவையில்லாத செலவெல்லாம் குறைச்சிட்டு, ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும் முதல்ல. அது நமக்கு உண்மையிலுமே தேவைதானா இல்லை தேவை இல்லையா அப்படிங்கிறத ஒரு தடவை 2 தடவை யோசிச்சிங்கன்னா அது பண்ணலாமா வேண்டாமான்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருங்க. ஸோ அனாவசியமான எக்ஸ்பென்ஸை குறைச்சிட்டு ஃபேமிலிக்கு அடுத்த 6 மந்த்ஸ், அதாவது நாளைக்கு எனக்கு வேலை போகுதுன்னா அடுத்த 6 மந்த்ஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டை ஃபஸ்ட்டு எல்லோரும் எடுத்து வைக்க பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அசட்ஸ் வாங்குறேன்னா ஃபைன், தட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். பட் லையபிலிட்டி வாங்குறதுனா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி செயல்படுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் சூழ்நிலை சரியில்லை.